ஹாய், ஒரு விஷயம் இப்போ பார்த்தேன். அதை சொல்லி அவனும் சொன்னேன். மைக்கெலாம் இல்லை, அப்படியே பேசிடுறேன். ஒருத்தர் இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவர் வந்து ஃபஸ்ட்டு கழுத்துக்காக வந்தாங்க, அப்புறம் மணிக்கட்டுக்காக வந்தாங்க, அப்புறம் முட்டி வலிக்காக வந்தார், அப்புறம் ஆங்கிளுக்காக வந்தார். இப்போது ஏதோ கீழே விழுந்திருக்கேன்னு சொல்லி காலில் கிரேட்டோ கிராக்கு அது சொல்லி வந்திருக்காங்க. போயிட்டுருக்கு, பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் என்கிட்ட போகும்போதெல்லாம் சொல்லுவேன், சார் எனக்கு வந்து நான் கடைசி வரைக்கும் 80-90 இயர்ஸ் வரைக்கும் நான் நல்லா, எனக்கு எந்த அடிப்படக்கூடாது, இது எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், நான் எனக்கு பேக் பெயின் வந்துடக்கூடாது, டிஸ்கெல்லாம் இருக்காதுல்ல, எனக்கு இப்படியே சொல்லிட்டே இருப்பார். வந்துட்டு ஒன்று வந்துட்டுருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு டிஸ்க் இன்றைக்கி ரிவ்யூ பார்த்தேன் காலையில். ஒருத்தர் டிஸ்க்கு பெயின் ரொம்ப மோசமாகி தூக்கி வந்தாங்க. அவர் போட்டு டிஸ்க் பெயின்டி கம்ப்ரெஷன்லாம் போட்டு அந்த நர்வ் எல்லாம் எடுத்து விட்டு இப்போ சூப்பராக இருக்காங்க. ரிவ்யூக்காக வந்தார். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், அதெல்லாம் போகலாம். வேலைக்கு போகிறாரு. இதை விட மோசமாக அஃபெக்ட் ஆகிற ஒருத்தர் வலியே இல்லை, நல்லா ஃப்ரீ ஆகிட்டார், சூப்பராக இருக்க, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு இப்போ நல்லா இருக்காங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் உண்மை. நான் ஒரு 2004 பேஷண்ட் பார்க்குறோம், 2009 ப்ராக்டிஸில் இருக்கேன். ஒரு விஷயம் உண்மை, எனக்கு வேணாம், எனக்கு எதாவது ஆகிட போகுது, எனக்கு வந்துட போகுது, எனக்கு எது இருக்குமோ அது இருக்குமோ நினைக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று மாற்றி கழுத்து வலி போய் கை வலி போய் முட்டி வலி, இது ரெகுலராகவே பார்த்துட்ருக்கேன். ஒரு விஷயம், யார் ஒருத்தர் எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் போடாத ஒரு விஷயமா இல்லை. இப்போ ஒய்ஃபை போட்டு வருவாங்க முட்டி தேஞ்சு போச்சுன்னு சொல்லி. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் ஏஞ்சி இவங்களை பார்த்துட்டு அவர் ஏஞ்சி போவார், இப்படி போவார். அவர் வழியில் அதெல்லாம் இல்லைங்க சார்னு சொல்லி நடப்பார். ஆனால் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தாங்குவாங்க. ஆனால் அவர் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவேன், எனக்கு வலிக்குது, நிற்க கூட முடியல அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். அப்போது சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு விஷயம், பிரபஞ்சம் என்னென்னா உங்களுக்கு வேணும் வேணாலாம் நினைக்காது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கொடுக்கும். அது 100% ஃபேக்ட்டு. ஸோ எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை நினைங்க. இந்த விஷயத்த மாற்றுங்க. 90-95 வயசு ஆனால் தண்ணடிச்சு ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக வாழலாம்னு நினைக்கிறவங்க ஜாலியாக தான் இருக்கான். ஒரு தடவை அடிச்சுட்டு எதாவது ஆகிட போகுது, கிட்னி பழுவலையோ போதுன்னா ஒன்று வரும். இவரை பார்த்து ஒரே சரி நான் சொல்கிறேன், இல்லையா நீ ஒன்றா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இல்லை சார், ஒன்றுட்டேன் சார்னு சொல்லிட்டு வந்து சீரியஸாக சொல்லிட்டு பிடிச்சி திட்டி விட்டு அமிச்சேன். இப்போ நீங்கள் நினச்சதான் ஒன்று வருது உங்களுக்கு சொல்லி பாருங்கள்.